ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலமாக ஐஓபி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை வித்தவுட் லாகின் இல்லாமல் எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக உங்ககிட்ட மொபைல் பேங்கிங்கோ அல்லது பார்த்திங்க அப்படின்னா நெட் பேங்கிங்கோ பேங்க்குக்கு போகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஆன்லைனில் இருந்தபடியோ அல்லது மொபைலோ நெட்டோ இருந்தால் போதும், ஈஸியாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் கார்டை நீங்கள் லிங்க் பண்ணலை அப்படின்னா எப்படி நம்ம லிங்க் பண்ணுறது அப்படின்னும் பார்க்கலாம். ஸோ இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் டைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அதுவே டிடிஎஸ் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லோன் சர்டிஃபிகேட், அதாவது லோன் இன்ட்ரெஸ்ட் சர்டிஃபிகேட், ஹோம் லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோட் எஸ்பிஐ 6 மந்த் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ ஐஓபி பேங்க்கோடைய 6 மந்த் ஸ்டேட்மெண்ட்டை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ 6 மந்த் ஸ்டேட்மெண்ட்டை ஒன் டைம் வந்து நீங்கள் லாகின் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்க முடியும். அகெயின் 6 மந்த் வேணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் திருப்பியும் லாகின் பண்ணி சேம் ப்ரொசீஜர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வாட்டி வேணும்னாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வந்து நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது பேங்க்கில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கிற மொபைல் நம்பரை நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அப்படி கரெக்டாக கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ அவங்க செகண்ட் ப்ரொசீஜர்ஸே உங்களுக்கு வந்து போகாது. ஸோ ஏன்னா மொபைல் நம்பர் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ மொபைல் நம்பர் நாட் லிங்க்டு வித் கிவன் நம்பர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எரர் ஆகிடும். நெக்ஸ்ட்டு எந்த ஃப்ரம்ல இருந்து டு, ஸோ எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் படி, அதாவது நீங்கள் கொடுக்குற டேட்டு பார்த்திங்க அப்படின்னா வித்தின் த 6 மந்த்துக்குள்ளே இருக்கணும். ஸோ 6 மந்த்துக்குள்ளே இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸோ உங்களுடைய எரர் வரும். எரருக்கு வந்தது அப்படின்னா உங்களால் டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டேட்டை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரம்லேருந்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா கேப்சா கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சாவையும் நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷனை மட்டும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்படி ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து அடுத்த பேஜ் பார்த்திங்க அப்படின்னா என்டர் த ஓடிபி ரிசீவ்டு த்ரோட் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லி காட்டும். ஸோ இப்போ வந்து உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு, அதாவது பேங்க்கில் என்ன மொபைல் நம்பர் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை நீங்கள் என்டர் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுடைய ஐஓபி பேங்க்கோடைய ஸ்டேட்மெண்ட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து நம்ம என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைட் கார்னரில் உங்களுக்கு வந்து உங்களுடைய டவுன்லோடு வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ பார்த்திங்கன்னா ஸ்டேட்மெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். இப்போ வந்து நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணால் போதும், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும், அதாவது பேங்க்கில் வந்து உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்களோ அதேமாரி தான் டாப்பில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய நேமு, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரு, உங்களுடைய அட்ரஸ்ஸு, ஸோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தீங்களோ அந்த டேட் வரைக்குமே உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு ஷோ ஆகும். இது வந்து 6 மந்த்துக்கான ஸ்டேட்மெண்ட். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸோ அகெயின் 6 மந்த்துக்கு வேணும்னா 100 வாட்டி நீங்கள் லாகின் பண்ணி சேம் ப்ரொசீஜரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட ஆதார் கார்டை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதேமாரி ஏற்கனவே இருக்கிற மேப்பிங், அதாவது சீடிங், அதாவது டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், அந்த ஆப்ஷன்ஸை வந்து எப்படி வேறு பேங்க்கில் இருந்து இந்த ஐஓபி பேங்க்குக்கு மாற்றுறது அப்படின்ற ஆப்ஷன்ஸையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான லிங்க்கும் இதுக்கான லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணி வியூ பண்ணிக்கோங்க. இதில் ஆதார் சீடிங் அண்ட் அத்தென்டிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ செகண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் லிங்க் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்ன, லிங்க் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்ற டீட்டெயில்ஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஆதார் சீடிங் அண்ட் அத்தென்டிகேஷன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் ஃபுல் நம்பரும் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆதார் நம்பர் ஒரு பாக்ஸ், அது மொத்தம் உங்களுக்கு ஒரு 3 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு பாக்ஸில் 4 நம்பர், அடுத்த 4 நம்பரை நீங்கள் ஒன் பை தனித்தனியாக என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் என்ன அப்படின்றத எழுதுங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா லிங்க் அக்கௌண்ட் டு என்பிசி ஃபார் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னால் ஒன்றும் இல்லை, இப்போ வந்து கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எதனா சலுகைகள் வருது, உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க, உங்களுடைய அக்கௌண்ட் நம்பருக்கு சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரில் எந்த அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆகிருக்கோ, அதாவது எந்த ஆதார் நம்பர் வந்து லிங்க் ஆகிருக்கும், எந்த பேங்க் அக்கௌண்ட்டோட ஃபஸ்ட்டு லிங்க் ஆகிருக்கோ அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்படி வேணும் அப்படின்னா வேறு பேங்க்கில் உங்களுக்கு இன்ஆக்டிவாக இருக்குது, இன்ஆக்டிவாக இல்லை அப்படின்னா ஸோ இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக நீங்கள் வந்து ஏற்கனவே இருக்கிற பேங்க்கை ஐஓபிக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபண்ட்ஸும் இந்த ஐஓபி பேங்க்குக்கு உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வரும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் அந்த டைரக்ட் பெனிஃபிட்டோட நீங்கள் லிங்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்பாங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோன் கொடுத்துக்கோங்க. எஸ்னா ஸோ ஏற்கனவே என்ன பேங்க்கில் வந்து லிங்க் ஆயிருக்கு அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லிங்க் ஆகலை அப்படின்னா லிங்க் அப்படின்ற ஆப்ஷனை சொல்லி நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார்